சீயோன் விசுவாச தேவாலயம் வழங்கும் ஜீவ குரல். போதகர் விக்டர் ஞானராஜ் பல்லாண்டுகள் தீபா வானொலி மூலம் தேவ செய்தியினை வழங்கியுள்ளார். தற்சமயம் தென்னிந்தியாவின் திருச்சி பட்டணத்தில் உள்ள சீயோன் விசுவாச தேவாலயத்தின் போதகராய் இருக்கிறார். அந்த ஆலயத்தின் ஆராதனையில் வழங்கிய அனலுள்ள கருத்தாளம் நிறைந்த செய்தியின் மூலம் ஆசீர்வாதம் பெறுங்கள். தலைப்பு: இருபுறமும் கூர்மையான வாள். டூ எட்ஜ்டு ஸ்வோர்ட். இருபுறமும் கூர்மையான வாள். எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், இந்த வசனத்தை யார் ஃபுல்லாக புரிஞ்சு கொள்கிறாங்களோ அவங்களுக்கு சாதிக்க முடியாதுங்கிறது எதுவுமே கிடையாது அப்படின்னாரு. உடனே ஆண்டவரே, முதல்ல நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தை பற்றி தான் ஒரு வாரமாக வேறு எதுவும் பைபிள் வாசிக்கலை. இந்த வசனத்தையே வாசித்திருக்கேன் ஒரு 100 தடவை. எபிரேயர் 4:12 எபிரேயர் 4:12 இதுதான் வாசித்திருக்கேன். சிலர்லாம் ஒரு நாளைக்கு 10 சாப்டர் வாசிப்பாங்க. என்ன வாசித்தீங்கன்னா, என்ன புக்கு வாசித்தேன்னு தெரில, அதுக்கு என்ன நீங்கள் என்ன வாசித்தேன்னு கேட்குறீங்களே. யோசுவா வாசித்தலா, ஆதியாகமம் வாசித்தேன்னு தெரில, என்ன வாசித்தீங்கன்னு நான் எப்படி சொல்கிறது? வாசித்தேன். அப்படி வாசிக்கக்கூடாது பைபிளை. ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், பைபிளை வாசிக்காதன்னாரு. என்ன ஆண்டவரை, நீங்களே சொல்கிறீங்க பைபிளை வாசிக்காதுன்னு? பைபிளை மெடிடேட் பண்ணு, தியானம் பண்ணு. தாவீது எல்லாம் பைபிளெலாம் வாசிக்க மாட்டான், அவன் தியானம் பண்ணுவான். அவன் தான் பெரிய ஆளாக இருந்தான். பைபிளை யாரும் இனி வாசிக்காதுங்க, வாசித்து தியானம் பண்ணுங்க. இத்தனை சாப்டர் வாசித்திருக்கேன்னு சொல்லாதுங்க, 2 வசனம் வாசித்து அதை வாழ்க்கையில் டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. இப்போ நான் அந்த வசனத்தை சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் பார்ட்: ஆண்டவருடைய வார்த்தை உயிருள்ளது. The word of God has got life. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய வாசனத்துக்கு ஜீவன் இருக்கிறது. ஹோ லோகோஸ் டௌத்தியோ. ஹோ லோகோஸ் டௌத்தியோ. லோகோஸ்க்கு லைஃப் இருக்கு, ஜீவன் இருக்கு. ஆண்டவருடைய வசனத்துக்கு ஜீவன் இருக்கு. 2 விதமான அறிவு உலகத்தில் இருக்கு. ஒன்று சென்ஸ் நாலேஜ், த நாலேஜ் கெயின் பை அவர் சைட், அவர் ஸ்மெல்லிங், அவர் டேஸ்டிங், our hearing, our feeling. These are 5 senses. 5 புலன்கள். 5 புலன்களினால் பெற்றுக்கொள்ளும் அறிவு sense knowledge that is useful for this world, transaction for this world. The sense knowledge is generated by the brain. Brain has got a major role. மூளைக்கு ஒரு மேஜர் ரோல் இருக்கு இந்த சென்ஸ் நாலேஜை பயன்படுத்துறதுக்கு. சென்ஸ் நாலேஜ். அடுத்த நாலேஜ் ரெவலேஷன் நாலேஜ், வெளிப்பாட்டு அறிவு, புலன் அறிவு. புலன் என்றால் 5 புலன்கள். புலன் அறிவு, வெளிப்பாட்டு அறிவு. புலன் அறிவு என்பது 5 புலன்கள். அதனால் நாம் கற்றுக்கொண்டது ஸ்கூல்ஸ், காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸ், இன்டர்நெட், இதில் படித்து வருது. அடுத்த நாலேஜ் ரெவலேஷன் நாலேஜ். சென்ஸ் நாலேஜில் எஜுகேஷனல் ஃபீல்டில் எத்தனை டிசிப்ளின் இருக்குது? ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி, பாட்னி, மைக்ரோபயாலஜி, எத்தனையோ இருக்குது, அடிக்கிட்டே போகலாம். தியாலஜிலேயே 115 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அதில் 45 தான் என்னால் படிக்க முடிஞ்சுது. 115 சப்ஜெக்ட்ஸ் தியாலஜியில். ஃபிசிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நியூட்டோனியன் ஃபிசிக்ஸ், அஸ்ட்ரோஃபிசிக்ஸ், குவாண்டம் ஃபிசிக்ஸ், இன்னும் எத்தனையோ இருக்குது. ஐன்ஸ்டீனுடைய ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்குது. சரியா? ஆனால் இத்தனை டிசிப்ளின் உலகத்தில் இருக்க அவ்வளோ படிப்புகளை விட திஸ் ரெவலேஷன் நாலேஜ் இஸ் எனஃப். எல்லாரும் நினைக்கிறாங்க, மகனே படி, போஸ்ட் கிராஜுவேட் படி, மெடிக்கலா, டாக்டரா, இன்ஜினியரா, மெடிக்கல் கோர்ஸ் போகிறதா, இன்ஜினியரிங் கோர்ஸ் போகிறதா? இதுதான் பெற்றோர் கேட்குற கேள்வி. எங்கள் வீட்டில் எங்கள் பிள்ளைய மெடிக்கல் காலேஜ் போகிறதா, இன்ஜினியரிங் காலேஜ் போகிறதா? ஒரு மனுஷன் காட்டுக்குள்ளே பிறந்திருக்கான்னு வச்சுங்க, அவனுக்கு ஒருத்தர் எழுத சொல்லி கொடுத்து, இங்கிலீஷில் எழுத சொல்லி கொடுத்து, இங்கிலீஷ் பைபிளை கொடுத்து, அவர் வாழ்க்கை முழுவதும் 20 வருஷம் வரைக்கும் பைபிளை தான் படித்தாருன்னா, அவரை ஊருக்குள்ளே கொண்டா அவர் தான் மிராஸ்தாராக இருப்பார், செல்வந்தராக இருப்பார், அவர் தான் ஆரோக்கியமாக இருப்பார். ஏன்னா அவர் எதையுமே படிக்கலை. ஸ்மித் விகில்ஸ்வர்த் வீட்டுக்கு லெஸ்டர் சம்மரால் பேப்பர் படிச்சுக்கிட்டே போனார். படிச்சுட்டே போகிறது, அவர் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு பேப்பர் எங்கே போடன்னு தெரில. அதனால் அவர் என்ன செய்தார், பேப்பரை இப்படி வச்சுக்கிட்டு அப்படி போயிட்டார்.
அப்போ ஸ்மித் விகில்ஸ்வர்த் சொல்றாரு, why do you come inside my house carrying the lie? இதை கொண்டு போய் தோட்டத்தில் போட்டுட்டு உள்ளவா அப்படின்னாரு. லெஸ்டர் சம்மரால் பேப்பர் வச்சிருந்ததுக்கு என்னடா இப்படி திட்டுறாரு அப்படின்னு கொண்டு போய் தோட்டத்தில் போட்டு பெற வந்தார். ஏன்னா ஸ்மித் விகில்ஸ்வர்த் அவர் முள்ளங்கி இந்த செடிகள்லாம் பிடுங்கி தான் அவர் வாழ்க்கை நடத்தினார். ப்ளம்மர் வேலை படிச்சிட்டார். அவங்க அப்பா சொன்னாங்க, உனக்கு ஒன்று படிப்பே வராதா, அதனால் நீ போய் ப்ளம்பிங் படிச்சுக்கோ அப்படின்னு ப்ளம்மர் ஆனார். ப்ளம்மர் ஆனார். ஆனால் அவங்க ஒய்ஃப் நிறையா படிச்சிட்டாங்க. கல்யாணம் பண்ணி வச்சதில் ஒய்ஃப் படிச்சிட்டாங்க. இவர் என்ன செய்வானா, ஒய்ஃப் மீட்டிங் நடத்துவாங்க. ஒய்ஃப் மீட்டிங் நடத்தும் போது அந்த அம்மாவுக்கு எண்ணெய் தொட்டு தலையில் வச்சு ஜெபம் பண்ணுறதுக்கு இவர் எண்ணெய் பாட்டில் தூக்கிட்டு போவார். இதுதான் இவர் மினிஸ்ட்ரி. ஸ்மித் விகில்ஸ்வர்த், வாட் இஸ் யுவர் ப்ரொஃபஷன்? ஐ எம் அ பிளம்மர். வாட்ஸ் யுவர் மினிஸ்ட்ரி? கேரியிங் ஆயில் பாட்டில் ஃபார் மை ஒய்ஃப். என்ன மினிஸ்ட்ரி பாருங்க, அதுவும் ஒரு மினிஸ்ட்ரி. ஒரு நாள் மீட்டிங்க்கு இவர் ஆயில் பாட்டில் தூக்கிட்டு போயிருக்கார். ஒய்ஃப் வரல. என்னாச்சு, டிராஃபிக் ஜாம், இன்னும் ஆள் வரல. எல்லாரும் அம்மா வரட்ட பரவாயில்ல, நீங்களே கையில் தானே எண்ணெய் வச்சுருக்கீங்களே, நீங்கள் பண்ணுங்கன்ட்டாங்க. இவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பிரசங்கம் பண்ண ஆரம்பித்து ஆயிலை வச்சு இது பண்ணுறாரு. அப்போ தான் அந்த அம்மா வந்தாங்க. அந்த அம்மா பார்த்துட்டு டிரைவர்கிட்ட சொல்கிறாங்க, திஸ் இஸ் நாட் மை ஸ்மித், இது ஏன் ஸ்மித் இல்லை, ஏன் ஸ்மித் ஆயிலை தூக்கிட்டே வருவார், இது என்ன ஜெபம் பண்ணி இது பண்ணுறாருனார். அன்னையிலேருந்து ஸ்மித் விகில்ஸ்வர்த் 15-20 பேரை உயிரோடு எழுப்பியிருக்காரு. ஐயா, அவர் படிக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தை உயிர் உள்ளதுன்னா, உயிர் ஒரு நபருக்கு நோய் உயிர் இல்லைன்னா என்ன செய்றாங்க? ரத்தம் கொடுக்குறாங்க. ரத்தம் கொடுக்குறாங்களா? பிளட் டிரான்ஸ்மிஷன். மாஸ்க் வச்சு ஆக்சிஜன் கொடுக்குறாங்க. ஆனால் கர்த்தருடைய ரத்தம் நற்கரணையில் இருக்கிறதுனால யூ டோன்ட் ரிக்வயர் பிளட் டிரான்ஸ்மியூஷன் இஃப் யூ டேக் த கம்யூனியன். இத்தனை டிசிப்ளின் இருக்குது உலகத்தில். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இதுக்கு எவ்வளோ புக்ஸ் இருக்குது, எவ்வளோ நோட்ஸ் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? எக்கச்சக்கமாக இருக்குது. ஆனால் இந்த ரெவலேஷன் நாலேஜ், இந்த ஒரு புக்கில் இருந்து எல்லா நாலேஜும் இருக்குது. இட் இஸ் அ ஃபார்மசி, இட் இஸ் அ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், இட் இஸ் ஃப்ரீ பேங்க் ஃபார் மீ, இட் இஸ் எவ்ரிதிங் அண்ட் எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் ஃபார் மீ. எனக்கு இதில் இருந்தால் எல்லாம் கிடைக்குது. வீட்டில் இருந்தே இதை கையில் வச்சுட்டு எனக்கு என்ன வேணுமோ வாங்குவேன். இன்கார்னேட் வேர்ட் அண்ட் த ரிட்டன் வேர்ட், வார்த்தையானது மாம்சமானது. ஆரம்ப காலத்தில் இயேசு கிறிஸ்து எப்படி வாழணும்னு எழுதி வச்சிருந்தது. அதை பற்றி வசனமெல்லாம் இருக்குது, அதை இப்போ சொல்ல முடியாது. அந்த எழுதி வச்சதை அவர் மாம்சமாய் அப்படியே வாழ்ந்து காட்டினார். மாம்சமாய், வார்த்தை மாம்சமானது என்று பார்க்கணும். That is the incarnate word. After the incarnate word has gone, ascended into heaven, the written word of God is written. எழுதப்பட்ட வார்த்தை. ஆண்டவர் எனக்கு சொன்னார், எழுதப்பட்ட வார்த்தையும் உலகத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவும் ஒன்றுதான். அவர் பேசினார், இது பேசுகிறது. இதை நீ கையில் வைத்திருந்தால் அவர் உன்னோடு இருப்பது போல இருக்கிறது. இதை விசுவாசித்தால் அவரை விசுவாசிப்பதற்கு சமம். You can't love God more than you love His precious word. அவருடைய வார்த்தையை நீ எவ்வளவு நேசிக்கிறாயோ அவ்வளவுதான் அவரை நேசிக்க முடியும். எபிரேயர் 11:3. விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளினால் உண்டாகவில்லை. இங்க ஒரு கார்பெண்டர் இருக்காரு, இங்க ஒரு மேஜை இருக்குது, இங்கே உட் இருக்குது. காணப்படுகிற மேஜை தோன்றப்படுகிற மரத்தினால் செய்யப்படவில்லை அப்படின்னு சொன்னால் மரத்தினால தானே செய்திருக்கு அப்படின்னு சொல்வீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறதுனால செய்யப்படலைன்னா, God did not use any raw material to create light. வீட்டில் சப்பாத்தி சுடணுமானா மைதா மாவு வேணும். ஆனால் ஆண்டவருக்கு ஒளி உண்டாக்கணுமானா he did not have any raw material to create light. What did he do? He said, let there be light. அவர் சொன்னார், அவருடைய பிள்ளைகள் நம்ம, அதனால நமக்கும் பேங்க்ல பேலன்ஸ் இருந்தால் தான் வருங்கிறதுல let there be பேலன்ஸ்னா இருக்கும். நிறைய பேர் விசுவாசத்தில் பைபிள் வாசிக்கிறவங்க சிக்காக இருக்குது. I don't understand why they are sick. You have to be healthy. That is God's plan.
If you are sick, means somewhere you have not understood the word of God and something wrong with you. A man of 77 years to tell this truth, you have to believe. Jesus எங்கே இருக்க எல்லாம் சொல்ல, என் உள்ளத்தில் இயேசு இருக்கார். உள்ளத்தில் இருக்க இயேசுவை கொண்டாங்கப்பா வெளியே. ரேர் டிசீஸ் இருந்தால் செவம் பண்ணி சோப்படுத்துங்க. Demonstrate the power of God. I will respect anybody who just makes the Jesus inside of them to come out, not by word only. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, நம்ம மூளையை உபயோகிக்கிறத குறைச்சிட்டு ரெவலேஷன் நாலேஜை ஆவியில் வசனத்தை பதிச்சு அதை நம்ம பிரயாசப்படுத்தணும். I do not operate on sense knowledge. I operate on the revelation knowledge. அந்த நாளைக்கு இலங்கைக்கு போனால் லாஜிக்கே இல்லை, டிக்கெட் இல்லை, காசு இல்லை, விசா இல்லை, போன்றார். அவன் சீட் இல்லைன்றான் ட்ராவல் ஏஜென்ட்டு, ஆனாலும் சீட்டை கொடுக்குறாரு. அவர் சொன்னது தவறாது, கடைசி நிமிஷத்தில் தான் தருவார். சாம்பாக்னு ஒருத்தர் இருந்தார். ஐ மெட் சாம்பாக் இன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா இன் ஹூஸ்டன். ஷாம்பாக் என் தலையில் ஜாம் பண்ணார். ஷாம்பாக்கு ஒரு பெரிய பில்டிங் தேவைப்பட்டது. அந்த பில்டிங்கை சுற்றிட்டு வந்தார். சுற்றிட்டு வந்து, எப்பா இந்த பில்டிங் வாங்க உனக்கு காசு இருக்கா? ஏன்பா காசு இல்லை, எங்கள் பாஸ்கிட்ட காசு இருக்குது. எந்த பாஸ்? பரலோகத்தில் உள்ள ஆண்டவர். அவர் காட்டினார். சரி, அங்கே போய் வாட்ச்மேன்ட்ட, இது யார் பில்டிங்? சோன் சோவுக்கு அவருக்கு சொந்தமான பில்டிங். அப்படியா, ஃபோன் போட்டு கூட ஒருத்தர் வாங்க வந்திருக்காருன்னு சொல்லு. இவருக்கு கால்னா இல்லை காசு, வாங்க வந்திருக்காரு சொல்லு அப்படின்னாரு. ஆனால் அவன் இவரை பார்த்தாலே வாங்குற மாதிரி தெரியல. இவர் போட்டிருக்க கோட்டு சூட்டை பார்த்தா இவர் வாங்கிக்க மாட்டார், பைத்தியமாக இருக்குமோ அப்படின்னு நினச்சான். ஏய் என்ன நினைக்கிற, பைத்தியம்னா நினைக்கிற, உங்கள் பாஸை கூப்பிடு. அவன் நடிக்கிட்டான். என்னடா நம்ம நினைக்கிறதெல்லாம் சொல்கிறாரு. பாஸ் கூப்பிட்டான். ஐயா உங்களுடைய பெரிய பில்டிங் டு லெட் போட்டிருக்கீங்களே, ஃபார் பர்ச்சேஸ் போட்டிருக்கீங்களே, வாங்க ஒருத்தர் வந்திருக்கார். கொடுத்தார். எவ்வளோ டாலர்? அது $1 million. நோ ப்ராப்ளம். எவ்வளோ வேணும்? $10,000 அட்வான்ஸ் கொடுத்துருப்போம். சரி, அடுத்த வாரம் $10,000 தரேன் அப்படி சொல்லுங்கள். இப்போ வந்து பர்ச்சேஸ்க்குன்னு போட்டிருக்கு, எவனாவது வந்து வாங்கிட்டு போயிடக்கூடாது, அதை எடுத்துகிட்டு பர்ச்சேஸ்ட் நான் வாங்கிட்டேன்னு போடுங்க அப்படின்னாரு. அவன் சொன்னால் காசு கொடுக்கல, அதுக்குள்ளே என்ன அம்பலம்? ஏய் போடுறா இல்லையா? நீ போடலன்னா நானே எழுதிட்டு வந்து போடுவேன். வாட்ச்மேன் பயந்துட்டான், இவர் பெரிய ஆளாக இருப்பார் போல் இருக்கு. அப்படி போர்டு எடுத்து போர்டை போட்டார். அட்வான்ஸ் கொடுக்காம, இன்ஸ்டால்மெண்ட் கொடுக்காம $10,000 அடுத்த வியாழக்கிழமை கொடுக்கணும். அன்றைக்கி போய் செக்ரட்டரி சொல்கிறாரு, இன்றைக்கி என் சேரை தூக்கி வெளியே போடு, வெராண்டாவில் போடுன்றார். என்னதுக்கு ஐயா வெராண்டாவிலே ஆஃபீஸ் இன்றைக்கி? இல்லை $10,000 எனக்கு வேண்டியிருக்கு, 12 மணிக்குள்ளே நான் கட்டணும், எவனாவது கொண்டாந்து கொடுப்பான், அதனால தான் நான் அவன்கிட்ட வாங்குறதுக்கு சேரத்துக்கு போட்டான். அங்கேருந்து ஒருத்தன் வந்தான். கொண்டா $10,000. சார் உங்களுக்கு போஸ்ட்டு கொண்டு வந்திருக்கேன் சார், டாலர் கொட்டுறல சார். சரி கொண்டா. பார்த்தா அதில் பில்லு இருக்குது, எலக்ட்ரிசிட்டி பில்லு, அந்த பில்லு, இந்த பில்லு வரல. ஒரு அம்மா, பாட்டி அம்மா இப்படி வந்தாங்க. மேடம் ப்ளீஸ் பிரிங் மை $10,000 வெரி குவிக் வாக். வெயிட் ஐ ஆம் பிரிங்கிங். அந்த மாதிரி நடந்து வந்து $10,000 எழுதி கொடுத்துச்சு. அவர் கட்டினார். அந்த பில்டிங்க்கு அவர் சொந்தக்காரர். அதுதான் ஜான்ஜி லேக் வந்து க்யூவில் நிற்கிறாரு, ஆப்பிரிக்காவுக்கு டிக்கெட் எடுக்க. ஆண்டவர் சொன்னார் குடும்பத்தோடு ஆப்பிரிக்கா போய் மூலியம் செய்யணும். க்யூவில் நிற்கிறார், காசு இல்லை. என்ன சொல்கிறாரு, இன்னும் 10 பேர் இருக்காங்க, அவங்கெல்லாம் டிக்கெட் வாங்கிறதுக்குள்ளே காசு வரும். என்ன விசுவாசம்ப்பா! படித்து பாருங்கள் வாழ்க்கை வரலாறுகளை, அப்போ தான் உங்கள் மைண்டே கொஞ்சம் மாறும். அதை படித்து தான் எனக்கு அப்படி மாறி போச்சு. நிறைய வேளை க்யூவில் போய் காசு இல்லாமல் நிற்கிறேன். நான் காசு வருது. ஏசாயா 55:11. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கு என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அந்த காரியத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடத்தில் திரும்புவது இல்லை. ஆண்டவரோட வார்த்தை போச்சுன்னா அது வெறுமையாக திரும்பாது. இட் டசன்ட் அக்செப்ட் த ஆன்சர் நோ. இல்லை என்பது அது ஏற்றுக்கொள்ளாது. இல்லை என்பதே இல்லை. ஸ்மித் விக்கிள்ஸ்வர்த் என்ன செய்தார், ஒருத்தர் செத்து போயிட்டான். அது தூக்கி சிவத்தில் கொண்டு போய், நல்ல ஸ்ட்ராங் மேன், டால் மேன், கொண்டு வச்சு லைஃப் கமிங் டு ஹிம் அப்படின்னா அவன் கீழே விழுந்துட்டான். உயிர் வரல. 2வது தடவை 3வது தடவை கமிங் டு ஹிம் அப்படின்னு ஒரு குத்து கொடுத்தார் வயத்தில், தெரியாச்சு.
ஆண்டவருடைய வார்த்தை அது ஜீவன் உள்ளது. ரைட். அடுத்தது, இருபுறமும் கருக்குள்ள எந்த வாளிலும் கூர்மையானது. பாருங்க, இந்த உலகத்தில் நம்ம பிரெயினை தான் ரொம்ப யூஸ் பண்ணுறோம். நம்ம எதை யூஸ் பண்ணுறதில்ல? ஆவியை யூஸ் பண்ணுறதில்ல, ரெவலேஷன் நாலேஜை யூஸ் பண்ணுறதில்ல. எதுக்கு எடுத்தாலும் உடனே மூளை இதை செய்யுன்ற ஃபெயிலியரே அக்செப்ட் பண்ணாதுங்க. ஐ see some people have accepted failure. You are disappointed. Failure is not cut out for you. தோல்வி என்பது உங்களுக்கு கிடையாது. ஆண்டவருடைய விசுவாசம், ஆண்டவர் மேல் வைக்கும் கீழ்ப்படிதல், இது ரெண்டு, ஒரு கழுகினுடைய ரெண்டு ரெக்கை போல இருக்கு. இந்த ரெண்டு ரெக்கையும் faith and obedience, you can climb up to any level. You will never meet a failure. ஃபெயிலியருங்கிறதே லைஃப்பில் வரக்கூடாது. ஃபெயிலியரை வெற்றியாக மாற்றுறதுக்கு தான் சிலுவையில் இயேசு கிறிஸ்து வெற்றி சிறந்தார். அவருடைய வெற்றி நம்முடைய வெற்றி. If we are not getting victory in any area, that is because we don't understand the word. ஆண்டவருடைய வார்த்தையை சரியாய் புரிந்து கொள்ளவில்லை என்ற அர்த்தம். டிசைபிள்ஸ் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசுக்கு சீடர்கள் இயேசு கிறிஸ்துவோட 3 வருடம் இருந்தாங்க. என்றாலும் பைபிளில் வாசிக்கும் போது we see the conflict between sense knowledge and revelation knowledge. ஜீசஸ் கிரைஸ்ட் எப்போவுமே மூளையை யூஸ் பண்ணாமல் பிதா என்ன சொல்கிறாரோ அதை செய்கிறதுக்கு தான் மூளையை யூஸ் பண்ணாலுடைய எந்த பிரச்சனையும் he did not think. அதான் சொல்லியிருக்கு, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. we are striving. ரொம்ப பாடுபடுறோம். பாடுபடாம விட்டு கொடுங்க. ஒரு திராட்சை கொடி செடியில் இருக்கும்போது அது கனி கொடுக்க என்ன செய்யணும்? ஒன்றும் செய்ய வேண்டாம், சும்மா உட்காந்துருந்தா போதும். அந்த எசன்ஸை அப்படி சாப்பிட்டுட்டு சும்மா இருந்தால் போதும். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள்னார். ஆனால் கொடிகளுக்கு வேலை கிடையாது, செடிக்கு வேலை. அது வேரில் இருந்து தண்ணி எடுக்கணும், அதுக்கு வேலை இருக்குது. அதனால் எல்லாத்தையும் அவர் செய்தார், செய்து முடிச்சிட்டாருப்பா. நம்ம அதை அனுபவிக்கணும். அதனால்தான் அது ரொம்ப சிம்பிள். ரைட். மத்தேயு 16:22. இந்த டிசைபிள்ஸ் 12 சீசர்களில் பேதுரு தான் தலைவர். அந்த பேதுரு தலைவர் ஆப்பரேட்ஸ் இன் சென்ஸ் நாலேஜ். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். இயேசு கிறிஸ்து மரணத்தை பற்றி பிதா அவருக்கு வெளிப்படுத்தின ரெவலேஷன் நாலேஜ் சொல்றாரு. இவர் சொல்றாரு, பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே இது வேண்டாம்ப்பா, இப்படி உமக்கு நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாரு. அவர் சொன்னது நல்லதா கெட்டதா சொல்லுங்களேன்? இயேசு கிறிஸ்து சாக போறேன்றாரு, இது உங்களுக்கு நடக்கக்கூடாதுன்றாரு. நானும் சொல்கிறேன் பரலோகத்துக்கு போனேன் அப்படிலாம் சொல்லாங்க பாஸ்டர், நீங்கள் ரொம்ப வருஷம் உயிரோடு இருக்கணும் அப்படி சொல்கிறாங்க. இது நல்லதா கெட்டதா? என்னை பொறுத்த மட்டும் கெட்டது தான். என்னைக்கு ஆண்டவர் கூப்பிட்றாரோ அன்னைக்கு போகணும். ஆண்டவரே இது வேண்டாம், இப்படி உமக்கு நடக்கவே கூடாது பேதுரு சொல்லிட்டாரு. அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார்? என் கண் முன் நில்லாதே சாத்தானே, நீ எனக்கு தடையாய் இருக்கிறாய். ஏனெனில் நீ தேவனுக்கு அடுத்தவைகளை எண்ணாமல் மனிதர்களுக்கு ஏற்றவை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய் எண்ணுகிறாய். மனிதனுக்கு ஏற்றது, மனிதனுக்கு ஏற்ற சிந்தனை ஐம்புலன்கள் சொல்லி தந்தது. ஒரு பிரச்சனையில் மனிதனுக்கு ஏற்றது ஐம்புலன்கள் சொல்லி தந்தது. ஆண்டவருக்கு ஏற்றது, ஆண்டவரை நீங்க என்ன சொல்றீங்க? ஐ வாண்ட் டு டெல் யூ சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் த டூ கைண்ட்ஸ் ஆஃப் லைஃப். முதல்ல அனனியாவும் சப்பீராளும். அனனியா என்னும் பெயருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பீராளும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். பேதுரு சொல்லியிருக்காரு, எல்லாத்தையும் வித்து கொண்டா எல்லாரையும் ஈக்குவலா ஷேர் பண்ணுவோம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துல தான் டாஸ் கேபிட்டல் அப்படிங்கிற பெரிய ரஷ்யன் நூலே வெளியாச்சு. ஸ்டாலின் எழுதினது டாஸ் கேபிட்டல். எல்லா சொத்தையும் பிரித்து எல்லாரும் கொடுத்து இருக்கணும். கம்யூனிசம் வாஸ் பார்ன் அவுட் ஆஃப் தி ஸ்கிரிப்சர் வேர்ஸ். அப்போ இவங்க யோசிக்கிறாங்க, அவருக்கு எங்கே தெரிய போகுது, பீட்டருக்கு எங்கே தெரிய போகுது, நம்ம பாதி எடுத்து வச்சுக்குவோம், அவங்களும் எல்லாருக்கும் பங்கும்போதையும் வாங்கிக்குவோம், நம்ம காசு தானே, நம்ம வச்சுக்க கூடாதா? அதுக்கு 2 பேரும் ஒத்துட்டாங்க. சரி சரி பண்ணுவோம். கொண்டு போய் பேதுரு கையில் விட்டாங்க. ரெவலேஷன் நாலேஜ் ஒர்க் பண்ணுது. சென்ஸ் நாலேஜ் சொல்லுது, காசு வச்சுக்கோ, கையிலேருந்து காசு போயிட்டால் தேவைக்கு இருக்காது, அதனால வச்சுக்கோ. சென்ஸ் நாலேஜ். ரெவலேஷன் நாலேஜ் இஸ் டெல்லிங், நீ எல்லா காசையும் கொண்டு வரல, உண்மைதானா? இல்லை எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன். அங்கே விழுந்து செத்து போயிட்டான்.
அவன் செத்து போனது ஒய்ஃப்ட்ட கூட சொல்லலை. கர்த்தர் ஏதாவது யாரையா அடித்தார்னா அது வாயால் பேசினா தப்புன்னு அந்த காலத்து பயம். அதனால் ஒய்ஃப்ட்ட சொல்லாமலே அடக்கத்தை முடிச்சிட்டாங்க. ஒய்ஃப் அவளுக்கு தெரியாது. அவள் வந்து அவளும் சொல்லி அவளுங்களை விழுந்து போகிறான்னு பார்க்க. சென்ஸ் நாலேஜ் brings death. Revelation knowledge gives life. John's Gospel chapter 6 verse 63, Jesus telling, my words are spirit and life. Spirit gives life. Life. அவருடைய வார்த்தையில் ஆவியும் ஜீவனும் இருக்கிறது. எந்த சூழ்நிலையும் மாற்றும் ஆற்றல் தேவனுடைய வார்த்தைக்கு இருக்கிறது. There is one person by name Robert Henderson. அவர் வந்து navigating into the courtroom of God, எப்படி பரலோகத்து வழக்கு மன்றத்தில் போய் வழக்கை பதிவு செய்வது அப்படின்னு 1 hour பேசியிருக்கார். பரலோகத்து கோர்ட்டில் போய் எதையாவது சொல்லி நடக்காம போனதே இல்லை அப்படின்னு அவர் சொல்றார். அது என்ன? வாட் இஸ் த புரோட்டோகால் ஆஃப் பிஹேவியர் இன் த கோர்ட் ஆஃப் ஹெவன் அப்படின்னு படிச்சுங்க. அவர் அந்த வசனத்தை மாத்திரம் தான் படிச்சிருக்கார். தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் இருக்க அந்த பரலோகத்தின் வழக்கு மன்றம். பீட்டர் பாஃபாப், PETER POPOFF, பீட்டர் பாஃபாப், இவருக்கு என்ன வசனம் படித்தார்னா, the wealth of the wicked is reserved for the righteous. பொல்லாங்கனுடைய ஆஸ்தி நீதிமானுக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற வசனம். அதை மாத்திரம் மெடிடேட் பண்ணி அவங்க சர்ச்சுக்கு வரவங்களுக்கெல்லாம், உங்களுக்கு காசு தானே வேணும், ஆண்டவரே அந்த வசனத்தின்படி உங்களுக்கு பணத்தை ரிலீஸ் பண்ணுங்கள், 10 நாளில் ரிலீஸ் பண்ணுங்கள், $250,000 கொடுங்க. சாதாரணமாக சொல்கிறார். அந்த வெப்சைட்டில் போய் பாருங்கள். பீட்டர் PETER POPOFF, பீட்டர் பாஃபாப். எனக்கு வேலையே இந்த கம்ப்யூட்டரில் உட்காந்து இதெல்லாம் பார்க்குறது தான். என் வசனத்தை படித்து என்ன செய்கிறான், என்ன சொல்கிறான், என்ன நடக்குது அப்படின்னு அவங்கள்ட்ட இருந்து படிச்சுக்கிறேன். கர்த்தாவே கிவ் மீ தட் கிஃப்ட். அடுத்த வாரம் 10 நாள் கழிச்சு சொல்கிறாங்க, நீங்கள் சொன்னீங்க 10 நாளைக்கு முந்தி $250,000 கிடைக்கணும். அதே மாதிரி கிடைச்சிருச்சு. 1 ஆள் 2 ஆள் எல்லாரும். அதில் வந்து சுக்கி அப்படிங்கிற வார்த்தை நியூமா, 2 கைண்ட் ஆஃப் லைஃப். எலும்பையும் மஜ்ஜையையும் அது ஊடுருவுகிறது. அதாவது எண்ணத்தையும் சிந்தனையும் நோக்கத்தையும். எண்ணம், ஒரு நல்ல எண்ணத்தோட மனுஷன் உன்னை கொடுப்பான். அதுக்கப்புறம் அதுல இன்னொரு எண்ணம் இருக்கும், இதை கொடுத்தாக்கி நமக்கு இந்த பலன் வரும். காயின் ஆபேல். காயின் சொல்றான், நான் வந்து ஆண்டவருக்கு கனிகளை கொண்டு வருவேன். அவன் நாலேஜ் சொல்லுது, அவனுடைய மூளை சொல்லுது, சென்ஸ் நாலேஜ் சொல்லுது, நம்ம தோட்டத்தில் உள்ள பெஸ்ட் ஃப்ரூட்ஸை ஆண்டவர் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லுது. என் கையின் பிரயாசை. அங்கே ஆபேல் சொல்றான், என் கையின் பிரயாசம் ஆண்டவரே, நீங்க படைச்ச ஆடை வெட்டி அதை பலி கொடுத்து ரத்தம் சிந்தி அந்த பலியை நான் உனக்கு தரப்பேன். 2 பேரையும் ஃபோட்டோ, பலியையும் ஃபோட்டோ எடுத்தா காயின் பலி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கா, அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கான். ஆரஞ்சு பழத்திலிருந்து கொய்யா பழத்திலிருந்து மாதுளம்பழம் வரைக்கும் அழகாக இருக்கு. இவன் இதை பார்த்தா ரத்தம் சிந்தி கிடக்கு, ஈ ஆடிக்கிட்டு கிடக்கு. அவன் பலி செலுத்துகிறான். ஆண்டவர் சொன்னார், அதை தள்ளிட்டு இதை ஏற்றுக்கிட்டாரு. ஏன்னா ஆபேலின் பலியை கர்த்தர் ஏற்றதின் காரணம் என்ன? ஆபேல் ஒரு நாள் போனான் அதான்ட்ட. எப்படி தேவன் உங்களோட பேசுறதை நிறுத்திட்டார். பகலின் கொடிச்சியான வேலையில் வந்துட்டு இருந்தார், திடீர்னு வராமல் போயிட்டார். ஏன்? நீங்கள் அவர் சொன்னதை செய்யலை, கனியை புசிச்சிட்டீங்க. அப்புறம் எப்போ வந்தார்? மறுபடியும் எப்போ வந்தார்? அது சொன்னார், நாங்கள் அத்தி இலைகளை தச்சு போட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு அதெல்லாம் காஞ்சி போய் சான்ஃபரைஸ்ட் இல்லை, ரொம்ப பிரச்சனையாயிருச்சு. அப்போ அவராக பார்த்தாரு, என்ன செய்தார், ஒரு ஆட்டை வெட்டி அந்த ரத்தத்தை சிந்தி கொண்டு அவர் எனக்கு உடுத்தி விட்டு பேசினார். ஓஹோ, அப்போ ஆட்டின் ரத்தத்தை சிந்தினா ஆண்டவர் வருவாரா? சரி, நான் அதை செய்கிறேன் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கிட்டான். அப்பாட்ட படித்த பாடத்தை தெரிஞ்சுக்கிட்டான். இவன் அப்பாட்டையும் போல அப்பாவை டப்பான்னு நினச்சிட்டான். ரெவலேஷன் நாலேஜ் ஸ்டாண்ட்ஸ். 100க்கு அதிபதி கதையில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? நம்மலாம் இயேசுகிறது வீட்டுக்கு வரேன்னா கட்டாயம் வாங்க ஆண்டவரே இங்கே தங்கிட்டு போங்க, மத்தியானம் சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்லுவோமா மாட்டோமா? அவன் பெரிய ஆஃபீஸர், 100க்கு அதிபதி, இயேசுக்கிட்டே வீட்டுக்கு வரேன்றார். எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வர்றதுக்கு நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை. யார் இவன்? பெரிய ஆள் சொல்கிறான்,
நான் பாத்திரவான் அல்ல. நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், என் வேலைக்காரன் செத்து போகிற மாதிரி தான் இருக்கான், ஆனால் பிழைப்பான். நீங்கள் சொன்னால் போதும். He understood the meaning of one word. Jesus, you say, be healed. Enough for me. நீங்கள் வீட்டுக்கு வர வேண்டியதில்லை, சாப்பிட வேண்டியதில்லை, எனக்கு எதுவும் செய்ய வேண்டியதில்லை. அதுதாங்க விசுவாசம். இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? இஸ்ரவேலர்களுக்குள்ளே இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை என்று ஆச்சரியப்பட்டார். ஜீசஸ் மார்வல். இன்னொரு இடத்துல the word மார்வல் வருது. மார்க் 6:6. அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு, அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு. எப்படியோ நம்ம ஆண்டவரை நம்ம ஆச்சரியப்படுத்துறோம். எப்படி விசுவாசத்தினால் ஆச்சரியப்படுத்துறோமோ, அவிசுவாசத்தினால் ஆச்சரியப்படுத்துறோமோ, தினந்தோறும் நம்ம ஆண்டவரை ஆச்சரியப்படுத்துறோம். சந்தேகமே இல்லை. ஒப்புக்கொள்றீங்களா? அது எதனால அவர் ஆச்சரியப்படுத்துறீங்கன்னு தான் கொஸ்டின். 100க்கு அதிபதி ஆச்சரியப்படுத்துறான். இப்போ நான் சொன்னேன், இந்த ஸ்பிரிட், சோல், பாடி வாஸ் இன்சைட் த சோல். ஆதாமுக்கு பாவம் செய்த பொழுது அவன் பாவம் செய்தான் அப்படிங்கிறது தெரியல. அவன் நினச்சிக்கிட்டான், அவனுக்கு வித்தியாசம் தெரியல. சிம்சோனுக்கு ஆவியானவர் போன போது, தன்னை விட்டு போன போது ஆவியானவர் போனது தெரியாது. அவனுக்கு தெரியாமல் இருப்பான். அப்படி போயிடும். ஏதாவது ஒரு கிரியை செய்யும்போது தான் ஐயோ ஸ்ட்ரென்த் இல்லையே, ஆவியானவர் போயிட்டாரன்னு தெரியும். அதே மாதிரி அவங்க கனியை புசிச்ச உடனே ஸ்பிரிட், சோல், பாடியாக இருந்தது. பாடி, சோல், ஸ்பிரிட்டாக ரிவர்ஸ் ஆயிடுச்சு. அந்த ரிவர்ஸ் ஆனது அவனுக்கு தெரியல. ஆதியாகமம் 2:25. ஆதாமும் அவன் மனைவியுமாகிய இருவரும் நிர்வாணிகளாயிருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். மனிதன், அவனுடைய மனைவி ஆடையின்றி இருவரும் இருந்தனர், ஆனால் அவர்கள் வெட்கப்படவில்லை. ஏன் வெட்கப்படல? ரிவர்ஸ் ஆனது தெரியல. ஸ்பிரிட், சோல், பாடி இருந்தது. இட் இஸ் ரிவர்ஸ். பாடி, சோல், ஸ்பிரிட் ஆச்சு. முதல்ல தெரியல. அவங்க அப்படி நடத்திட்டு இருக்காங்க. திடீர்னு தான் தெரிய ஆரம்பிச்சது. 2:25 அவங்க வெட்கப்படவில்லைன்னு போட்டிருக்கு. ஏன் வெட்கப்படலை? அவங்க ஸ்பிரிட் மேன் தான் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ரிவர்ஸ் ஆனது தெரியல. 3:7 ஜெனிசிஸ் 3:7. அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரை கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். The Lord told me there is a great secret between Genesis 2:25 and 3:7. 2:25 ஆடை இல்லாம இருந்தும் அவங்க வெட்கப்படல. 3:7 இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டன. ஆவிக்குரிய கண்கள் அடைக்கப்பட்டு சரீர கண்கள் திறக்கப்பட்டன. அந்த சரீர கண்கள் ஆதியாகமம் 2:25 திறக்கப்படாதனால அவங்க ஆடை இல்லாமல் இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியல. 3:7 அவர்கள் இருவரின் கண்களும் திறக்கப்பட்டன, தாங்கள் ஆடையின்றி இருப்பதை அறிந்து கொண்டார்கள். அதே மாதிரி தான் we don't understand, our spiritual eyes are not open. When your spiritual eyes are open, you must be able to see angels, you must be able to see the Lord Jesus Christ, you must be able to see somebody several miles away. ஹெய்டி பேக்கர் அப்படின்னு ஒரு அம்மா இருக்காங்க. ஒரு தடவை அவங்க வந்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி அப்படியே விழுந்துட்டாங்க தரையில். 7 நாள் இரவும் பகலும் எந்திரிக்கவே இல்லை, சாப்பிடவும் இல்லை. எந்திரிச்ச பிறகு ஆண்டவர் சொன்னார், நீ இத்தனை 1000 பேருக்கு சாப்பாடு போட்டு ஆர்ஃபனேஜ் நடத்து. அவங்க அத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டு ஆர்ஃபனேஜ் நடத்துகிறாங்க. அவங்க வாழ்க்கை வரலாறுலாம் படிங்க. இந்த பைபிள் வசனத்தை படித்து மக்கள் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்காங்க, எந்த அளவுக்கு மேலான கிரியைகள் செய்கிறாங்கன்னு படித்து பார்க்கணும் அவங்க வாழ்க்கை வரலாறு. அப்போ தான் உங்களுக்கு விசுவாசமே வரும். ஜீவனுள்ள அன்பின் பரமபிதாவே, இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறேன். இந்த வசனத்தை பற்றி சொல்லிட்டேன் அப்பா. எங்களுக்கு ஆவியில் நாங்கள் முக்கியப்படுத்தணும். சென்ஸ் நாலேஜ் வேணாப்பா. டோன் டவுன் the function of our brain. Tone up how to tap your resources of heaven through the spirit. ஆவியிலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது எப்படின்னு சொல்லித்தாங்கப்பா, சொல்லித்தாங்க. நாங்கள் ஆவியில் செயல்படணும், மாம்சீகத்தில் தான் செயல்படுறோம். என்ன செய்யலாம் வருமானத்துக்குன்னு தான் யோசிக்கிறோம் ஒழிய கொடுத்தா வரும்னு மற்றவங்களுக்கு தெரிந்த அளவுக்கு எங்களுக்கு தெரியலப்பா. சொல்லித்தாங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹெவன்ஸ் இன்டர்செப்ட் என்ற ஆங்கில புத்தகம் தற்பொழுது தமிழ் மொழியாக்கம் செய்யப்பட்டு பரலோக குறுக்கீடு என்ற பெயரில் வெளிவந்திருக்கிறது. அப்புத்தகம் வாங்க விரும்புவோர்
ஜீவக்குரல் புத்தக நிலையத்தை அணுகவும். எங்கள் முகவரி ஜீவக்குரல் 18/32 மங்கம்மாள் சாலை, திருச்சி 620021, தமிழ்நாடு, இந்தியா.